எனக்கு தெரிஞ்சு தோனியை விட அதிகமா ஐபிஎல் டீம்ல இருந்தது நான் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லா மேட்சும் போய் பார்ப்பேன். அதுக்கு ஒரு காரணம் எங்க ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அகோரம் சார் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு. அப்போ என்ன எல்லாரும் கேட்பாங்க எப்படா உனக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது எங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு, அதுல எல்லா மேட்சுக்கும் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாரு. ஸோ அதனாலதான் ஸோ ஒரு மிகப்பெரிய லான்ச்சா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஒரு டிபிக்கல் ஒரு பூஜை இல்லை எந்தாவது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். பட் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பண்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் வந்து இவ்வளவு பெரிய லான்ச்சுக்கு வந்திருக்கிறது. அண்ட் இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலான் இருக்கேன் சிவம் துபேக்கு. ஏன்னா அப்கோர்ஸ் தலை சின்ன தலை ஆறுச்சாமி பதிலா அதே மாதிரி இப்போ ட்ரெண்ட்ல இருக்க மாதிரியே சொல்றேன், சின்ன தளபதி அப்படின்றத அவர் கொடுக்கலாம் இல்லையா? அப்கோர்ஸ் யா. தளபதி வந்து ஜடேஜா. he is saying that he wants to give you one more title. சின்ன தலை means like சுரேஷ் ரெய்னா. சின்ன தளபதி means சிவம் துபே. You know தளபதி here தளபதி means Vijay, is actor Vijay. So he is very big. He is like Dhoni. In super. So in cricket Dhoni, in cinema Vijay. So you are சின்ன தளபதி. Here after சின்ன தளபதி சிவம் துபே. So அவரும் இதுல நடிக்கிறாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்போ சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு. நான் ஒரு சர்ப்ரைஸை பிரேக் பண்ணலான்னு இருக்கேன். இது பவனாக்கே சர்ப்ரைஸா தான் இருக்கும். அடுத்ததா வந்து தோனி அவர் பேசின ஒரு வீடியோ எங்க போட போறாங்க. கண்டிப்பா நான் வந்து இதை நம்ப மாட்டேன். ஏன்னா சொன்னது நீங்க. இல்ல எனக்கும் ஆசைதான் அந்த மாதிரி ஒண்ணு வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா அது நடக்கும். ஐ திங்க் அதுக்காக தான் இந்த என்டையர் க்ரூ வந்து நிறையவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 7 எப்படியாவது பிடிச்சிடலாம். ஓகேயாப்பா? ஓகேயா இல்லையா? And I done one movie with Harbhajan Singh, bro. Me and Harbhajan Singh done one movie called Friendship in Tamil movie. You know, it's like அந்த நாங்க நடிச்சது எப்படி இருக்கும்னா, நாங்க ரெண்டு பேரும் ஒரு சீன்ல இருக்கோம் அப்படின்னா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த சீசன்ல வந்து திரிபாட்டியும் தீபக் கூட பேட்டிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, தட் சேம் ஃபீல் நாங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணும்போது அப்படிதான் இருந்தது. நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன். யூனோ, ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல நாங்களும் ஒரு படம் நடிச்சோம். ஸோ அப்கோர்ஸ் நான் அவர்கிட்ட நிறைய டீடைல்ஸ் கேட்டுனே இருப்பேன். அண்ட் இவர்கிட்ட ஒரு தெளிவை பார்த்தேன். என்னன்னா நீங்க என்ன தமிழ் டைலாக் சொன்னாலும் உடனே அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டுக்கிறாரு. எனக்கு தெரியாம ஹர்பஜன் சிங் சீன்ல நான் நிறைய கெட்ட வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருவேன். அவர் அது தெரியாம சீன்ல பூரா வந்து வர்றவங்க பூரா பேட் வேர்ட்ஸா பேசி அப்புறம் எல்லாம் திட்டினதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்து ப்ரோ அரே மச்சான் சொல்றா டே இப்படி சொல்லி கொடுக்காதரா டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ பட் அந்த இது நல்லா பாராட்டணும். அந்த ஒய்ஃபுக்கு எவ்வளவு பயந்தவர்ன்றது கத்துக்கணும். ஐயோ 6 அடிக்க மட்டும் இல்ல, ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் அவர்கிட்ட கத்துக்கணும். அண்ட் இங்க தோனி அவருக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 15 இயர்ஸ் அதுவும் ஒரே ஒய்ஃப் கூட பெரிய விஷயம் தான்.